இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் தங்கமயில் அழகாக தான் நினச்சதை சாதிக்கிறதுக்காக முதல்ல அவங்க அம்மாவுடைய ஐடியாவை கேட்டுட்டு இவங்களே ஐடியா கொடுத்து இப்போ என்ன பண்ணாங்க, எப்படியோ டியூஷன் ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா ராஜி ஏதாச்சும் வேலைக்கு போனதுக்கு எதுக்கு வேலைக்கு போகணும், வீட்டிலேருந்தே நீ சம்பாதிக்கலாம், டியூஷன் இல்லைனா சோப்பு செஞ்சு வைக்கிறது அப்படின்னா. டியூஷன் ஆரம்பிச்சதுக்கு பிறகு தன்னையும் இதில் இழுத்துக்கிறாங்க போது அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, நம்ம மாட்டிப்போம், நம்ம படிக்கலங்கிறது தெரிய வந்துடும் சொல்லிட்டு அதை கெடுத்து விட்டுறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க. அவங்க அம்மாவும் ஐடியா கொடுத்தாங்க, டியூஷனே கெடுத்து விட்டுருந்தாங்க. இவங்களும் போயிட்டு ஏற்றி விட்டு பக்கத்து வீட்டில் என்ன நினைப்பாங்க, அவங்க எல்லாம் உங்கள்கிட்ட கேட்காம எப்படி பண்ண முடியும் அப்படி இப்படின்னு ஏற்றி விட்டாங்க. இப்போ கடைசியாக அவரும் கொந்தளிச்சு அதை வேணான்னு சொல்லியாச்சு. ஆனால் இவங்க தான் சொன்னாங்க, இவங்களால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சுங்கிறது நேரடியாக இன்னும் கோமதிக்கும் ராஜிக்கும் தெரியாது. ஆனால் பாண்டியன் என்ன சொல்கிறாங்க, அத்தையும் என்கிட்ட கோவப்பட்டாங்கிறாங்க. அத்தை கோவப்பட்ட மாதிரி நம்ம பார்க்கவே இல்லையே, நம்ம காமிக்கவே இல்லையே. இப்போ கோவப்பட்டாங்கன்னா என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் கதிர் மட்டும் தான் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் சொன்னீங்கிறத நான் பார்த்தேன் கேட்டேன்னா அவங்க என்னென்ன சொன்னாங்கிறது இவருக்கு தெரியும். இப்போ இந்த சமயத்தில் சரவணனை வேற ஏற்றி விட சரவணன் இப்போ எல்லாரும் முன்னாடி வச்சு இப்போ பேசினார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்டா அப்படி பேசினேன், அந்த மாதிரி பேசாதரா இனிமேல் தங்கமயில்கிட்ட, அவளும் நம்ம வீட்டில் ஊற்றி தான், அவன் என்ன அது தெரியாமல் இந்த விஷயத்தை தெரியாமல் சொல்லிட்டா, அதை போய் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்கும்பொழுது கதிர் மட்டும் வேறு வழி இல்லாமல் உண்மையை தெளிவாக சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன வேணும் அவ்வளோதான் சொன்னாங்களா, போய் சொல்லியிருக்காங்கன்னு என்ன சொன்னாங்க அவங்க அங்கே அப்படின்னா உங்கள்கிட்ட கேட்காம எப்படி ஆரம்பிக்கலாம், அதே மாதிரி பக்கத்து வீட்டில் பார்த்தா என்ன நடக்கும், உங்களுக்கு ஒரு எங்கள் வீட்டிலனா எங்கள் அப்பாட்ட கேட்காம எதையுமே பண்ண மாட்டோம், அத்தை கூட உங்கள்கிட்ட சொல்லுங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அம்மாவையும் போட்டு கொடுத்து ராஜியும் போட்டு கொடுத்து மொத்தமாக இந்த பிஸ்னஸே கெடுக்கணுங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லவே செஞ்சாங்க. சொன்ன விதமே அவர்கிட்ட சம்மதம் வாங்குறதுக்காகவோ இல்லை அவருக்கு தெரிய வைக்கிறதுக்காகவோ சொன்ன மாதிரி இல்லை, தூண்டி விடுற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அதை பெருசுப்படுத்தாமல் இனிமேல் இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு மட்டும் தான் அண்ணிட்ட சொன்னேன் அப்படின்னு மட்டும் சொன்னால் சரவணனும் ஒரு பக்கம் கோவப்பட்டுருவார். இன்னொரு பக்கம் இது தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ இவங்களுக்கு கோமதி கொந்தளிச்சிருவாங்க. பலாரும் ஒன்று விட்டு என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசு, அப்போ வேணும்னே தான் பண்ணியிருக்கேன், பிடிக்கலன்னா சொல்லியிருக்கலாம்ல, டியூஷன் ஆரம்பிக்கிறது பிடிக்கல அப்படின்னா சொல்லியிருக்கலாம். அவர்கிட்ட போய் ஏற்றி விட்டது மட்டும் இல்லாமல் இப்படி எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் சொல்லி எங்களுக்குள்ள குடும்பத்தை ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி, என் பசங்க 3 பேர் எப்பயுமே ஒன்றா இருப்பானுங்க, என் தம்பி பழனி வேலையும் சேர்த்து 4 பேரும் ஒற்றுமையாக இருப்பானுங்க, அவனுங்க ஒற்றுமையை கெடுக்கிற மாதிரி வேற வேலைகளை செஞ்சுருக்க, நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துட்டேன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறத ஹார்ஷாக இப்போவே சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். கடைசி வரைக்கும் இவங்க பண்ணுற எல்லா அராஜகங்களும் மாட்டாமல் போயிட்டு கடைசி வரைக்கும் இவங்க பொய்யும் மாட்டாமலே இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு சிறகடிக்க ஆசையில் இப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சலிப்பு தட்டி ஏங்க அதை ஏதாச்சும் மாற்றுங்க, கொஞ்சம் வேகமாக கொண்டு போங்கன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஆகிடும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் தங்கமயில் பண்ணுற விஷயங்கள் நம்மளை ரொம்ப எந்த அளவுக்கு கோவப்படுத்துதோ அந்த அளவுக்கு பாண்டியன் பண்ணுறதும் கோவப்படுது. பாண்டியன் எல்லாத்தையும் கேட்டு தலையாட்டுறது மட்டும் இல்லாமல் அவரே பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க சந்தோஷத்தை பற்றிலாம் இல்லாமல் நானா இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டு இருக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே பெரிய சண்டையை வீட்டுக்குள்ளார உண்டு பண்ண போகுதுங்கிறது தெரியுது. ஆனால் எப்படியோ இந்த சீரியலுக்கு ஒரு லாங் ரன் இருக்குது, ரொம்ப நாளைக்கு போகிறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்குங்கிறது தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் தங்கமயில் அழகாக தான் நினச்சதை சாதிக்கிறதுக்காக முதல்ல அவங்க அம்மாவுடைய ஐடியாவை கேட்டுட்டு இவங்களே